ஒரு கிறிஸ்துவனாக நீங்களும் நானும் மரணத்திற்கு எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்கிற எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு வேத வசனத்தை கொண்டு பேச இருக்கிறார். விசேஷமாக கடந்த நாட்களில் யூடியூப்ல இந்த காரியத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் என்று சொல்லி நான் போஸ்ட் போட்ட பொழுது அநேகர் என்னை தொடர்பு கொண்டு சொன்ன ஒரு காரியம், கிறிஸ்துவர்களாகிய நாம் ஜீவனை குறித்தல்லவா தியானிக்க வேண்டும், ஏனால் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுக்க வந்தார், பரிபூரணமான ஜீவன், நித்திய ஜீவன் என்று சொல்லிதான் வசனம் சொல்லுகிறது. நாம் ஜீவனை தியானிக்கிறதற்கு பதிலாக ஏன் மரணத்தை தியானிக்கிறோம்? மரணம் பிசாசினிடத்திலிருந்து வந்ததல்லவா, ஏன் இந்த காரியம் என்று சொல்லி அநேகர் கேள்வி கேட்டார்கள். ஆனால் வேதத்தின் பிரகாரம் நான் மரணத்தை குறித்து தியானிக்கலாமா, தியானிக்க கூடாதா, வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொல்லி தொடர்ந்து இணைந்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. இந்த பூமியில வாழுகிற ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் விருப்பமும் என்ன அப்படின்னா, நோய் நொடி இல்லாமல் இந்த பூமியில நித்திய காலமாய் மரணமே இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான். இன்றைக்கு எவ்வளவோ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், அடுத்தது மெடிசன், மற்ற காரியங்கள் எவ்வளவோ நம்ம டெவலப்மெண்ட் இருந்தாலும், எவ்வளவோ வியாதிகளுக்கு நாம் மருந்து கண்டுபிடித்தாலும், மரணத்திற்கு நீங்களும் நானும் மனிதர்கள் ஒரு காலமும் அவனால் மருந்து கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ அநேக நேரத்தில் மரணத்தை குறித்து யோசனைகளோ சிந்தனைகளோ வந்துச்சுன்னா நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணி ஐயோ மரணத்தை குறித்து யோசிக்க கூடாது என்று சொல்லி நாம் மற்ற காரியங்களை குறித்து தியானிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு கிறிஸ்துவனாய் இருக்கிற நீங்களும் நானும் மரணத்தை குறித்து யோசிக்க வேண்டும், மரணத்தை குறித்து நீங்களும் நானும் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது. அநேக நேரத்தில் நாம் மரணத்தை குறித்து யோசிப்பதே இல்லை அப்படின்னா, யோசிக்காத ஒரு காரியத்துக்கு நாம் எப்படி ஆயத்தமாக முடியும்? ஏனால் இன்றைக்கு பைபிள் ஸ்டடியோடைய தலைப்பே என்னன்னா, மரணத்திற்கு ஒரு கிறிஸ்துவனாய் இருக்கிற நீங்களும் நானும் எப்படி ஆயத்தமாவது. அப்போ மரணத்தை குறித்து யோசிப்பதற்கே நமக்கு நேரமும் விருப்பமும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இந்த மரணத்திற்கு ஆயத்தமாவது எப்படி என்று சொல்லி நாம் எப்படி சிந்திக்க போகிறோம்? ஆனால் இன்றைக்கு வேதத்திலிருந்து தேவன் நம்மோடு பேசுவாராக. வாசிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 29வது வசனம். அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாய் இருக்கும் என்றார். இந்த வசனத்தில் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஞானம் அடைந்து, அவர்கள் உணர்ந்து. அப்போ ஒரு மனுஷன் ஞானம் அடைந்தால் அவன் என்ன செய்வான்? வசனத்தில் பின்பகுதியில் பார்க்கிறோம், அவர்களுடைய முடிவை குறித்து சிந்தித்து கொண்டால் நலமாய் இருக்கும். அப்போ இதையே கொஞ்சம் ஆப்போசிட்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதன் அவனுடைய முடிவை குறித்து சிந்திக்கல அப்படின்னா அவனுக்குள்ள ஞானம் இல்லை, அவனுக்குள்ள உணர்வில்லை. பிரசங்கி 7வது அதிகாரம் 3வது வசனத்துல சாலமோன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம். விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். துக்க வீட்டுக்கு போவது நலம். சோ நலம் யாருக்கு என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த துக்க வீட்டில் அந்த நபரை இழந்த குடும்பத்தார், அவர்களுக்கு நலம். யாரு? நம்ம போய் அங்க அவங்க வீட்டுக்கு போய் அழுகாதீங்க, பரவாயில்ல, நாங்கள்லாம் இருக்கிறோம்ல, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த துக்க வீட்டில் அவர்களுக்கு நலம் செய்வதற்காக, அவர்களுக்கு நலமாய் இருப்பதற்காக நாம் போகிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். இல்ல, வசனம் என்ன சொல்லுகிறது? துக்க வீட்டுக்கு போகிற உங்களுக்கும் எனக்கும் நலம். இது எப்படி புரிந்து கொள்ளலாம்? இந்த வசனத்தின் தொடர்ச்சியை நாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புரியும். வாசிக்கலாம். விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். அதற்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா, இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும், உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். இந்த துக்க வீட்டுக்கு போகும்போது அந்த டெட் பாடியை பார்க்கும் பொழுது எல்லா மனிதர்களுடைய முடிவும் இதுதான் என்று சொல்லி அந்த இடத்திற்கு போகிற எல்லா மனிதனும் சிந்திப்பான். அப்போ வசனம் நம்ம ஏன் ஒரு நல்ல வீட்டுக்கு, அதாவது திருமண வீட்டுக்கோ இல்ல நல்ல காரியங்களுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி சொல்வதற்கு காரணம் என்ன? அங்க போகும் பொழுது எல்லா மனிதர்களுடைய முடிவும் இதுதான் என்று சொல்லி நம்ம துக்க வீட்டுக்கு போனோம்னா மரணத்தை குறித்து நீங்களும் நானும் சிந்திப்போம், மரணத்தை குறித்து நீங்களும் நானும் யோசிப்போம், மரணத்தை குறித்து நீங்களும் நானும் தியானிப்போம். என்னடா இது, அப்ப இவ்வளவுதான் வாழ்க்கையா? அப்ப எதற்காக வாழ்றோம்? அப்ப வாழுகிற நோக்கம் என்ன? எதற்காக, யாருக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எதற்காக, எதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அப்ப மனுஷனுடைய வாழ்க்கை இவ்வளவுதானா? இவ்வளவு குறுகிய நாட்கள் வாழுகிற ஒரு மனுஷன் இவ்வளவு பெருமை, இவ்வளவு போராட்டம், இவ்வளவு அவனுக்குள்ள ஈகோ, பொறாமை, போட்டி, இத்தனை காரியங்களை வச்சுட்டு எல்லாத்தையும் இவ்வளவு சொத்து சேர்த்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய மரணத்திற்கு நாம் ஆயத்தமாக
ஆயத்தமாக வேண்டும், தேவனை இவர்களைப் போல நாமும் சீக்கிரத்தில் சந்திக்க போகிறோம் என்று சொல்லி மரணத்திற்காக நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும். அந்த சிந்தனை உங்களுக்குள்ள எனக்குள்ள வர வேண்டும் என்பதற்காக தான் தேவன் மரண வீட்டுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, துக்க வீட்டுக்கு போங்க என்று சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இயேசுவும் தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு ஓமையை சொல்லிக் கொடுக்கிறார். லூக்கா 12வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியத்தை இடித்து பெரிதாய் கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. நம்மளுடைய குடவுனை இடிச்சு நம்ம இன்னும் பெருசா கட்டினோம்னா பெரிய லெவல்ல நம்ம பிசினஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணலாம் என்று சொல்லி அவன் யோசிக்கிறான். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவனை குறித்து என்ன சொன்னார் என்று சொல்லி இயேசு நமக்கு மீண்டும் சொல்லுகிறார். வாசிக்கலாம் 20வது வசனம். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும் என்றார். இந்த உலகத்துல பயங்கர சக்சஸ்ஃபுல்லா பெரிய ஒரு பிசினஸை செய்து கொண்டிருக்கிற இவனை பார்த்து ஆண்டவர் வெரி குட் அப்படின்னு சொல்லல, வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை பார்த்து மதிகேடனே, இங்கிலீஷ்ல ஃபூல், அதாவது முட்டாளே என்று சொல்லி ஆண்டவர் திட்டுகிறார். ஏன் முட்டாளேன்னு திட்டுறாரு? ஏன் பிசினஸ் செய்யறது தவறா, இல்லைனா பிசினஸ் செய்யணும் என்று சொல்லி அவனுடைய குடவுன் அந்த களஞ்சியத்தை இடித்து அவனுடைய குடவுனை இன்னும் பெருசாக்குறது தவறா? அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போ நம்ம பிசினஸ் பெருசு பண்ணக்கூடாதுங்களா? நம்ம நல்லா வாழணும், நல்லா இந்த உலகத்துல சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும் என்று சொல்லி சொல்லுகிறது இல்லை நினைப்பது, அதற்குண்டான காரியங்களை அதற்குண்டான பிரயாசங்களை எடுப்பதெல்லாம் தவறா அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஆனால் இவன் செய்த தவறு என்ன? இவன் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை மாத்திரம்தான் சிந்திச்சு இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது, இந்த உலகத்தில் எப்படி சேர்த்து வைப்பது, இந்த உலகத்தில் பிசினஸை இன்னும் எப்படி டெவலப் பண்றது, என்னுடைய ஃபேமிலிக்கு எப்படி இன்னும் கோடி கணக்கில் சேர்த்துவது என்று சொல்லி அதை குறித்து மாத்திரம்தான் தியானித்தான் ஒழிய, நாம் மரணத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, ஒரு நாள் நாம் மரிக்க போகிறோமே, அந்த மரணத்திற்கு பிறகு நாம் தேவனுக்கு முன்பதாய் ஒரு நாள் போய் நிற்கணுமே, அப்ப தேவனுக்கும் எனக்கும் உறவே இல்லை. இன்றைக்கு தேவனை குறித்து சிந்திப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை, தேவனை குறித்து தியானிப்பதற்கோ, தேவனை ஆராதிப்பதற்கோ, சர்ச்சுக்கு போவதற்கோ, ஜெபம் பண்ணுவதற்கோ, வேதம் வாசிப்பதற்கோ அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க. நான் பிசினஸ் டெவலப் பண்ணணும், இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும், வாழ்க்கையில முன்னேறணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இதே எண்ணத்தில் இருக்கிறவன் அவன் மதிகேடன். ஏனால் இன்றைக்கு ராத்திரியில நீ மரித்தால் நீ இவ்வளவு காரியம் செஞ்சே அதெல்லாம் எங்க போகும் என்று சொல்லி பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவனை பார்த்து கேட்கிறார். அப்ப இன்றைக்கு நாம் எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம், வாழலாம், லைஃபை என்ஜாய் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இன்ஃபேக்ட் ஆண்டவர் God wants you to enjoy life. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை நீங்க நல்லா சந்தோஷமா திருப்தியா வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆனால் அதே நேரத்தில் மரணத்திற்கு நாம் அதை குறித்து யோசிக்கவும் வேண்டும், அந்த மரணத்தை குறித்து நாம் தியானிக்கவும் வேண்டும், அந்த மரணத்திற்கு நீங்களும் நானும் ஆயத்தமும் ஆக வேண்டும் என்பதை இயேசு இந்த ஓமையிலிருந்து தன்னுடைய சீஷர்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தருகிறார். சங்கீதம் 90வது அதிகாரத்தின் 12வது வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். Teach us to number our days. எங்கள் நாட்களை எண்ணுகிற அறிவு. ஏன் நாட்களை எண்ணுகிற அறிவு நமக்கு வேணும்? அந்த வசனத்தின் முன்பகுதியில் வசனம் சொல்லுகிறது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். அப்போ ஒரு மனுஷன் ஞான இருதயம் உள்ளவனாய் இருந்தால் அவன் என்ன பண்ணுவானா, அவனுடைய நாட்களை, his days, அவனுடைய நாட்களை அவன் எண்ணுவான். இந்த வசனத்தை நாம் அப்படியே லிட்டரலா எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்முடைய நாட்களை எண்ண போகிறோம். அதற்கு உதாரணத்திற்கு நான் என்னையே தான் எடுத்துக்கொள்ள போறேன். இப்போ எனக்கு வயது 36. இப்போ என்னுடைய வயது 36 அப்படிங்கிறனால ஆவரேஜா இந்திய ஆண் ஒரு 65 வயது வரைக்கும் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் பண்ண போறோம். எனக்கு வயது 36. ஸோ 36லிருந்து 65 வயசு வரைக்கும் இன்னும் எவ்வளவு வருடங்கள் இருக்கிறது அப்படின்னா 29 வருடங்கள் இருக்கிறது. இப்ப 29 வருடங்கள், 29 வருஷம் அப்படிங்கும்போது ரொம்ப நீண்ட ஒரு காலத்தை போல நமக்கு தெரியலாம். ஆனால் இதை நாட்களாக நாம் பார்த்தோம் அப்படின்னா 29 இயர்ஸ் இன்டூ 365 நாட்கள் போட்டோம்னா 10,585 நாட்கள் வருகிறது. 29 வருடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நீண்ட காலத்தை போல தெரிந்தாலும் நாட்களாய் அதை சொல்லும் பொழுது வெறும் 10,500 நாட்கள் மாத்திரமே. இப்போ இந்த 10,500 நாட்களையும் நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம்.
பார்த்தீங்கலாம், இப்போ இந்த 10,500 நாட்களில் இப்போ ஒரு நாளில் 8 மணி நேரம் நம்ம வந்து தூங்குறோம். 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா 3 நேரம் நம்ம வந்து சாப்பிடுகிறதற்கும் ரெடி ஆகிறது, குளிக்கிறது, மற்றபடி இந்த பர்சனல் ஹைஜீன் அதுக்கெல்லாம் ஒரு 2 மணி நேரம் போட்டுடலாம். அடுத்தது இன்னும் ஒரு 2 மணி நேரம் வந்து எதற்காகனா டிவி, ஃபோன், அடுத்தது என்டர்டைன்மெண்ட், மிஸ்சலேனியஸ். அப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்து போட்டோம் அப்படின்னா 12 மணி நேரம் மைனஸ் பண்ணிடணும். அப்போ 12 மணி நேரம் அப்படின்னா அரை நாள். அப்போது இந்த 10,500 நாட்களை டிவைடட் பை 2 அரை நாளாக நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5,292, அதாவது 5,300 நாட்கள் அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போது நான் ஏதாவது பிரயோஜனமாக உருப்படியாக ப்ரொடக்டிவாக பண்ணுறதற்கு எனக்கு வாழ்நாட்களில், அதாவது நான் 65 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தால் நாட்கள் எவ்வளவு இருக்குன்னா 5,300 நாட்கள் மாத்திரம்தான். அப்போது 29 வருஷம் அப்படின்னு சொல்லுகிறதை காட்டிலும் இன்னும் நான் வந்து ப்ரொடக்டிவாக செய்வதற்கு எனக்கு எவ்வளவு டைம் இருக்குது அப்படின்னு, அதாவது தூங்குறது, சாப்பிட்றது, மற்ற காரியங்கள் எல்லாம் போக ப்ரொடக்டிவாக செய்வதற்கு இன்னும் எனக்கு எவ்வளவு நாட்கள் தான் இருக்கிறதுனா வெறும் 5,300 நாட்கள் தான் இருக்கிறது. ஸோ இன்றைக்கு நீங்கள் ஒரு பேப்பர் பென் எடுத்து உங்கள் வயதை போட்டு ஒரு 60 இல்லை ஒரு 65 ஆவரேஜாக அந்த வயதை போட்டு எவ்வளவு ஆண்டுகள் இருக்கிறது, அதை வந்து நாட்களாக கன்வெர்ட் பண்ணால் எவ்வளவு நாட்கள் வருகிறது, நீங்கள் யோசித்து இந்த காரியங்களை நீங்கள் தியானிக்கும்படியாய் நான் உங்களை அன்போடு தாழ்மையாய் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வெறும் 5,300 நாட்கள் தான் என்னால் இந்த பூமியில் கிரியை செய்ய முடியும், காரியங்களை செய்ய முடியும். அப்படிங்கும் பொழுது இதை எவ்வளவு சொற்பமான நாட்களாக எனக்கு தோன்றுகிறது. இந்த காரியத்தை நான் யோசிக்கும் பொழுது, தியானிக்கும் போது எனக்குள்ள பெரிய ஒரு பயமும் ஒரு கலக்கமும் வந்தது. இவ்வளவு குறுகிய நாட்கள் தான் நாம் இருக்க போகிறோம், நம்ம எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, எவ்வளவு காரியங்களை, தேவையில்லாத காரியங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோமே. இல்லை, இன்னும் அதிகமாக நான் ஊழியம் செய்ய வேண்டும், இன்னும் கர்த்தரை அதிகமாய் தேட வேண்டும், இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், இன்னும் கர்த்தரை தேடி அவரோடு ஒரு நெருங்கின ஒரு உறவுக்குள்ள வர வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுக்க கர்த்தர் எனக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் உதவி செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களில் நிச்சயமாக ஒரு 99% கிறிஸ்துவர்களாக தான் நாம் இருக்கிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு உங்களுக்கு எனக்கும் மரணத்தை குறித்து பயம் இல்லை அப்படின்னு கேட்டால் ஒருவர் கூட நாம் கை தூக்க மாட்டோம். அப்போ கிறிஸ்துவர்களாக நாம் இருக்கிறோம், ஆனால் மரணத்தை குறித்து பயப்படுகிறோம். ஆனால் ஆதி திருச்சபை எப்படி இருந்தது தெரியுமா? இந்த 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் 18வது வசனம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். Therefore comfort one another with these words. இந்த வார்த்தைகளை கொண்டு ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், கம்ஃபர்ட் பண்ணுங்க, ஆறுதல் சொல்லுங்க என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை நாள் அப்படின்னா எந்த வார்த்தைகள்? இதுக்கு 2 வசனம் முன்னாடி நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப ஆதி திருச்சபையில ஒரு விசுவாசி ஊழியக்காரரிடத்தில் வந்து, ஐயா எனக்கு சாவுக்கு ஏதுவான ஒரு வியாதி, ஒரு கேன்சரை போலதான ஒரு வியாதி எப்படியோ வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த ஊழியக்காரரோ இல்லைன்னா அந்த சக விசுவாசிகளோ அவர்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கவலைப்படாதீங்க பிரதர், கவலைப்படாதீங்க சிஸ்டர், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உடனே அவர்களுக்குள்ள, அப்பா இயேசு சீக்கிரம் வரப்போறாரா, நம்முடைய வியாதி எல்லாம் மாறிடும், அதுக்கப்புறம் இயேசுவோடு நம்ம வாழ போறோம். ஆனா பாஸ்டர், நான் ஒருவேளை இயேசு வருவதற்கு தாமதம் ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அடுத்தது அந்த பாஸ்டர் சொல்லியிருப்பார், இல்லை சக விசுவாசிங்க சொல்லியிருப்பாங்க, இயேசு வருவதற்கு தாமதமானா என்ன, நீங்கள் அவரிடத்தில் போயிடுவீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் மரித்து அவரிடத்தில் போயிடுவீங்க என்று சொல்லி தான் அவர்கள் ஒருவரை ஒருவர் தேற்றினார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு இதே சினாரியோவை நம்ம சபைகளில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம் எப்படி எடுத்துக்கொள்வோம் அப்படின்னா, அப்போ என்ன சாக சொல்கிறீங்களா, நான் சீக்கிரம் செத்துருவேன், அவரிடத்துல நான் போயிடுவேன், அவர் கூட தான் போய் நல்லா நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நமக்குள்ள கோபம் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஆதி திருச்சபையில் அவர்களுக்கு மரணத்தை குறித்ததான ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டமும் தெளிவான ஒரு பார்வையும் இருந்தபடியால், ஆமாம் இந்த மரணம் நம்மை விடுவித்து இந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாத்திலிருந்தும் நம்ம விடுதலையாக்கி, இந்த மரணம் தான் ஒரு திறவுகோல், இந்த மரணம் தான் வந்து ஒரு வாசல். எதற்கு? தேவனிடத்தில் போய் அதுக்கப்புறம் நித்தியமாய் நாம் நிம்மதியாக ஒன்றுமே இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், வியாதி இல்லாமல்
இல்லாமல் வாழ்வதற்கான ஒரு வாசல் என்று சொல்லி இந்த மரணத்தையோ இல்லைனா இயேசுவின் வருகையையோ அவர்கள் பார்த்தபடியால் இந்த மரணத்தை குறித்ததான ஒரு தெளிவான பார்வையும் எண்ணமும் ஒரு விசுவாசமும் அவர்களுக்குள்ள இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சபைகளில் அநேகர் இந்த இயேசுவின் வருகையை குறித்தோ இல்லைனா இந்த மரணத்தை குறித்தோ நம்ம என்ன பண்றது இல்லைன்னா சபைகளில் அதிகமாய் தியானிப்பதில்லை. ஏன்னா ஜனங்கள் இயேசுவின் வருகையை குறித்ததான காரியங்களை குறித்து தியானிப்பதும் சிந்திப்பதையும் ஜனங்கள் விரும்புவதில்லை என்பதுதான் உண்மை. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சபைகளில் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கீழே இருக்கிற விசுவாசிகள் எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷமாக சீக்கிரம் வாரும் இயேசுவே மாரநாதா என்று சொல்லி கலிகூர்ந்த நாட்கள் சபைகளில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சபைகளில் இந்த கடைசி கால செய்திகளை யாராவது ஒரு பாஸ்டர் பேசினா அந்த பாஸ்டரை குறித்து சொல்லப்படுகிறது என்ன தெரியுமா? இவர் பயம்படுத்துகிறார், இவர் நம்மளை திகில் உண்டாக்குகிறார், நம்மை அப்படியே பிளாக்மெயில் பண்றாரு, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இல்லனா அப்படி இப்படின்னு சொல்லி நம்மை மிரட்டுகிறார் என்று சொல்லி அப்படிப்பட்ட தேவ வார்த்தைகளை சொல்லுகிற ஊழியக்காரர்களை குறை சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு சபை மாறிவிட்டது. பவுல் ஆதி திருச்சபையை பார்த்து சொன்ன வார்த்தை, சாவு எனக்கு ஆதாயம். ஆதாயம்னா ப்ராஃபிட், எனக்கு லாபம். என்ன லாபம்? நான் இங்க செத்தாதான், நான் இந்த உலகத்திற்கு மரிச்சாதான் நான் தேவனுடைய சமூகத்தில் போய் நிம்மதியா சந்தோஷமா நித்திய காலமாய் வாழ முடியும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சபையாகிய நீங்களும் நானும் சாவை லாபமாக அல்ல, சாவு ஒரு இழப்பாக, நமக்கு அது ஒரு நஷ்டமாக பார்க்கிறோம். ஏன் நஷ்டம்? ஏன்னா இங்க சேர்த்தி வைத்த காசெல்லாம் அனுபவிக்காம போறோமே, இங்க சேர்த்தி கட்டி வச்ச வீடு எல்லாத்தையும் அனுபவிக்காம, வாங்கின கார் அனுபவிக்காம, பணத்தை எல்லாம் அனுபவிக்காம எல்லாத்தையும் அம்போன்னு விட்டுட்டு போறோமே என்கிற அந்த அங்கலாய்ப்பின் நிமித்தம் நமக்கு மரணமும் சாவும் நமக்கு நஷ்டமாய் நாம் பார்க்கிறோம். ஆதலால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யம், பணம், மற்ற காரியங்களை நான் அனுபவிப்பதற்கு விருப்பமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நித்திய காலமாய் மகிழ்ச்சியாய் நான் வாழுவதையே நான் விரும்புகிறேன் ஆண்டவரே என்கிற ஒரு தீர்மானத்தை, ஒரு ஜெபத்தை நாம் இன்றைக்கு ஏறெடுப்போமாக. நாம் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் கிறிஸ்துவர்களாகிய நீங்களும் நானும் மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வேதத்தில் ஆண்டவர் மரணம் என்றால் என்ன, மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும், மரணம் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தையும் என்ன நன்மைகளையும் கொண்டு வரும், மரணத்திற்கு பிறகு நாம் யாரோடு எப்படியெல்லாம் இருக்க போகிறோம் என்று சொல்லி மிக தெளிவாக எழுதப்பட்டு இருந்தாலும் இன்றைக்கும் கிறிஸ்துவர்கள் மரணத்தை குறித்து நாம் பயந்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நாம் மரணத்தை குறித்து பயப்படுவதற்கான 2 காரணங்கள் இருக்கிறது. அதில் முதல் காரணத்தை 1 யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்கள் ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அப்ப இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் கர்த்தருடைய கற்பனைகள் வேதத்தின்படி எழுதப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படியாம இருந்தானா அவன் பொய்யனாய் இருக்கிறான், அவன் கர்த்தரை அறியவில்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ வாழ்நாள் முழுவதும் நீங்களும் நானும் கிறிஸ்துவர்களாய் இருக்கலாம். வாழ்நாள் முழுவதும் நீங்களும் நானும் ஒவ்வொரு சண்டேவும் தவறாமல் வருடம் தோறும் ஆண்டுகள் தோறும் எல்லா ஆராதனைகளுக்கும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளுக்கும் போகிறவர்களாய் இருக்கலாம், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கலாம், எல்லாம் செய்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் நான் கிறிஸ்துவரனாய் இருந்து நான் செய்கிறேன் என்று சொன்னதற்கு பிறகும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் நீங்களும் நானும் தேவனை அறியோம், நீங்களும் நானும் தேவனை அறியவில்லை, நாம் பொய்யர்களாய் இருக்கிறோம், சத்தியம் நமக்குள்ள இல்லை என்று சொல்லி யோவான் மிக தெளிவாக இந்த 1வது நிருபத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துவர்களாய் இருப்பது முக்கியமல்ல, நீங்களும் நானும் சபைக்கு போவது முக்கியமல்ல, இதை காட்டிலும் முக்கியமான ஒரு காரியம் என்ன? சபைக்கு போய் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான் கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். இன்றைக்கு நிறைய கிறிஸ்துவர்கள் இருக்கிறோம், ஆனால் எல்லா கிறிஸ்துவர்களும் வேத வசனத்திற்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்களா? எல்லா கிறிஸ்துவர்களும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் நடக்கிறார்களா? கர்த்தரை அறிந்திருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாதவன் அவன் பொய்யனாய் இருக்கிறான். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சபைக்கு போகிறோம், ஆனால் மீதி 6 நாட்களும் நம்ம இஷ்டத்தின்படி எல்லா தவறுகளும் பாவங்களும் கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை 6 நாட்கள் செய்துவிட்டு ஒரு நாள் மாத்திரம் நாம் வேதத்தை தூக்கி கொண்டு நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன், கர்த்தரை நான் அறிந்திருக்கிறேன், என் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று சொல்லி பாடல் பாடி நம்மை நாமே ஏமாத்தி கொள்ள முடியாது. ஏனால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்கள் என்றால் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கும்
கற்பனைகளுக்கும் கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள். இப்ப மரண தருவாயில இந்த வசனத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்ப மரணத்தின் நேரத்துல நமக்குள்ள ஒரு பயம் வரும். என்ன பயம் வரும்? முதலாவது, ஐயோ நம்ம ஒரு 60 வயசு இல்லை 65 வயசு வாழ்ந்தோமே, சர்ச்சுக்கு போனோம், எல்லாம் பண்ணோம், ஆனால் கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி மற்றவர்களுக்கு முன்பதாக நாம் கர்த்தரை அறிந்தது போல நம்ம எல்லாம் செஞ்சாலும் உள் மனசுல நம்முடைய மனசாட்சியை சொல்லும், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நீ கீழ்ப்படிஞ்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசாட்சி நம்மை மரண அந்த தருவாயில கேட்கும் பொழுது இல்லை என்கிற ஒரு பதில் உங்க மனசு உங்களை பார்த்து, உங்க மனசாட்சி உங்களை பார்த்து சொல்லுச்சுன்னா நிச்சயமாய் அந்த இடத்தில் நமக்கு ஒரு மரண பயம் வரும். ஏனென்றால் மனசாட்சியே நம்மை நியாயம் தீர்க்கும். இவ்வளவு ஆண்டுகள் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படியல, இத்தனை ஆண்டுகள் கர்த்தர் சொன்னபடி நீ வாழல, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை உன்னால வாழ முடியல, ஆனா மரண தருவாயில நீ எல்லா ஊழியக்காரர்களையும் கூப்பிட்டு, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் மறிக்க போறேன், அந்த மரண பயம் வந்துருச்சு என்று சொன்னால் அப்பொழுது யார் நமக்கு ஜெபிச்சாலும் நம்ம மனசாட்சி நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்குமே என்றால் நமக்கு நிச்சயமாக மரணத்தை சமாதானமாய் நம்மால் எதிர்கொள்ள முடியாது. அப்ப தேவனை அறிந்திருக்கிறவர்கள் மாத்திரம்தான் மரணத்தின் போது அவர்கள் நிச்சயமாக முழு கான்ஃபிடன்ஸோட, அதாவது முழு நம்பிக்கையோட, ஓகே நான் கண்ணை மூடனா அடுத்த நிமிஷம் நான் தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பேன், அடுத்த நிமிஷம் நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பேன் என்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் எப்போ நமக்கு வரும்னா, வாழ்நாள் முழுவதும் நான் தேவனை சந்தித்த அந்த நாளிலிருந்து இந்த மரண தருவாய் வரைக்கும் நான் தேவனுக்கு உண்மையாய் அவருடைய கற்பனைகளை நான் கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்ன பிரகாரம் பரிசுத்தமாய் அவருடைய கட்டளைகள் எல்லாத்தையும் கீழ்ப்படிந்து நான் நடந்திருக்கிறேன், நிச்சயமாக என்னுடைய மரணத்திற்கு பிறகு நான் தேவனுடைய சமூகத்துக்கு போவேன் என்கிற கான்ஃபிடன்ஸ் யாருக்கு வருகிறதோ அவர்கள் மாத்திரம்தான் கர்த்தருக்கு முன்பதாக இந்த மரணத்தை தைரியமாய் எதிர்கொள்ள முடியும். இரண்டாவதாக, மரணத்தை குறித்ததான பயம் நமக்குள்ள ஏன் வருகிறது, இல்லை எப்போ வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மரிக்கிற தருவாயில், அதாவது வாழ்க்கை முழுவதும் கர்த்தருக்கு என்று வாழ்ந்திருப்பாங்க, கர்த்தருக்குன்னு ஊழியம் கூட செஞ்சிருப்பாங்க, உண்மையாக இருந்திருப்பாங்க, ஆனால் இந்த மரிக்கிற நேரத்தில் அந்த டெத் பெட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மரணம் நம்மை சந்திக்க வருகிறது என்று சொல்லுகிற அந்த நேரத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டிய அவர்கள் ஒரு பெரிய ஒரு பயமும் ஒரு சந்தேகமும் அவர்களுக்குள்ள வந்துடும். என்ன சந்தேகம், என்ன பயம்? ஓகே, இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்துட்டோம், கரெக்டாக தான் வாழ்ந்தோம், ஆனால் நம்ம விசுவாசித்த தேவன் உண்மையானவரா? நம்ம கண்ணை மூடினா கண்டிப்பாக நிஜமாக தேவ பிரசன்னத்துக்கு தான் போக போகிறோமா, இல்லை இத்தனை வருஷம் நம்ம நம்பினதெல்லாம் ஒருவேளை பொய்யோ, இது ஒரு கட்டுக்கதையை நம்ம நம்பினமோ என்று சொல்லி அந்த மரிக்கிற தருவாயில் பல யோசனைகள், பல காரியங்களை யோசித்து நமக்குள்ள சந்தேகமும் பயமும் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அவிசுவாசமும் பயமும் கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாமே, ரோமர் 14வது அதிகாரம் 23வது வசனம், விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. அப்போ நாம் கர்த்தரை அந்த மரண தருவாயில் இருக்கும்போது நம்பாம, இல்லைனா நம்ம வாழ்நாள் முழுவதும் விசுவாசமாய் நடந்து அந்த மரண தருவாயில் நம்ம அவிசுவாசமாக மாறிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பாவமாய் கருதப்படும். ஆனால் அந்த கடைசி தருவாயில் அவிசுவாசம் வந்ததுனால கர்த்தர், இல்லைம்மா நீ வாழ்நாள் முழுக்க இப்படி வாழ்ந்தாலும் கடைசி நேரத்தில் அவிசுவாசம் வந்ததுனால உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நரகத்துக்கு போ அப்படின்னு அனுப்பி விடுவாரா? நிச்சயமா இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு நம்முடைய எல்லா பாவங்களுக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், நம்மளுடைய பயங்கள் நம்மளுடைய அவிசுவாசங்களுக்காகவும் அவர் மரித்திருக்கிறார் என்று வசனம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப வேதத்தில் இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அவங்க மரிக்கிற அந்த கடைசி நிமிஷத்துல அவிசுவாசமான வார்த்தையை பேசியோ எண்ணங்களினால பயத்தினால அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே மரிச்சிட்டாங்கன்னா கர்த்தர் அவர்களை ஒன்றும் செய்யாம ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறதுக்கு வசனத்தில் ஏதாவது ஆதாரம் இருக்கானா? இருக்கிறது. வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதோடைய 24வது வசனம், உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். ஒரு மனுஷனுக்குள்ள இது ரெண்டும் அட் அ டைம் ஒரே நேரத்தில் எப்படி இருக்க முடியும்? அவன் சொல்றான், நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இதுதான். நமக்குள்ள விசுவாசமும் இருக்கு, அவிசுவாசமும் இருக்கு. ஒரே இருதயத்துக்குள்ள இந்த ரெண்டு காரியத்தையும் வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நம்புவதா வேண்டாமா? கர்த்தருடைய வார்த்தையை முழுவதுமா வாக்குத்தத்தங்கள் சொல்லி இருக்கிறாரே, அதெல்லாம் நிறைவேறுமா நிறைவேறாதா? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைவேறும் அப்படிங்கிற விசுவாசம், இன்னொரு பக்கம் இதெல்லாம் எப்படி நிறைவேற போகுது, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை போராட்டம் எனக்கு தான் தெரியும் என்று சொல்லி இந்த இரண்டு காரியங்களும் இருக்கிறதை இந்த மனிதன் அவன் சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் இதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, உனக்குள்ள விசுவாசம்
விசுவாசமும் இருக்கு, ஆனா அதே அளவு அவிசுவாசமும் இருக்கா, அதனால இந்த அற்புதத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் அதுக்கு கீழே நீங்க வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில, அவனுடைய பையனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்து அந்த பிசாசை அவனுடைய குமாரனுடைய சரீரத்திலிருந்து வெளியே துரத்தி விட்டார் என்று சொல்லி வசனத்தில் பார்க்கிறோம். அப்போ அந்த அற்புதம் நடப்பதற்கு காரணம் என்னன்னா, இவன் செய்த ஒரு ஜெபம். என்ன ஜெபம்? ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், ஓகே. ஆனால் அடுத்தது ரொம்ப உருக்கமாய் ஆண்டவரை பார்த்து இவன் சொல்லுகிற ஒரு காரியம், என் அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கண்ணீரோடே மெதுவா சொன்னான் அப்படின்னு இல்லை, சத்தமாய் அவன் சொன்னான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ மரண தருவாயில் ஒருவேளை நீங்கள் இருக்கிறீங்க, அந்த நேரத்தில் நமக்குள்ள ஒரு விதமான அவிசுவாசமும் பயமும் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ஜெபம் நம்ம செய்யணும். என்னன்னா, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நான் கண்ணை மூடனோன்னே உம்முடைய சமூகத்துக்கு தான் வரப்போகிறேன், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற இந்த அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபித்தா, நம்ம அந்த நேரத்தில் மனதுக்குள்ளே யோசிச்சா கூட போதும், நம்ம அவிசுவாசத்தை எல்லாவற்றையும் நீக்கி நம்ம கண்ணை மூடனோன்னு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்படி கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்வார். அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த பிரகாரம் ஒரு கிறிஸ்துவன் மரணத்தை குறித்து முதலாவது சிந்திக்க வேண்டும், மரண வீட்டுக்கு போகணும், மரணத்தை குறித்து யோசிக்க வேண்டும், அவன் முடிவை குறித்து அவன் கொஞ்சம் தியானிக்க வேண்டும். அடுத்தது மரணத்தை அவன் எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக வேண்டும். எப்படி ஆயத்தமாவது? 2 காரியங்களை பார்த்தோம். முதலாவது, அவன் கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவனாய் மாத்திரம் இருக்கக்கூடாது. கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்றால் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருக்கணும். நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தைகளின்படி பரிசுத்தமாய் கர்த்தருக்கு முன்பதாய் வாழ நம்ம முயற்சி எடுக்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் நம்ம வீட்டில் இருந்து நம்ம வாழ்க்கையிலிருந்து வெளியே துரத்துவதற்கும் எடுத்து போடுவதற்கும் நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு கேள்வியை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம் முன்பதாய் வைக்கிறார். ஒருவேளை இல்லை பிரதர், இது வரைக்கும் நான் உலகத்தில் தான் வாழ்கிறேன், கிறிஸ்துவன் தான், சபைக்கு போகிறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் பாவம் என் வாழ்க்கையில் இருக்குது, என் வாழ்க்கையில் அசுசியான கர்த்தர் அருவருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒரு சில காரியங்கள் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுங்க. இல்லை ஆண்டவரே, எல்லாத்தையும் நான் தூக்கி வெளியே வீசுறேன், கர்த்தருடைய கற்பனைகளின்படி நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி முதலாவது அர்ப்பணிப்போம். இரண்டாவது, அவ்விசுவாசம் நமக்குள்ள வரும்போதெல்லாம் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் என்னுடைய அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும், எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி அவ்வப்போது நம்ம ஜெபிச்சு நம்முடைய விசுவாசத்தில் நாம் இன்னும் பலப்பட, வேதத்தை இன்னும் வாசிக்க, இன்னும் நாம் ஜெபிக்க, இன்னும் கர்த்தரிடத்தில் நெருங்க நம்ம பிரயாசப்படுவோம். நிச்சயமா இந்த மரண பயத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தருவாராக. இந்த பைபிள் ஸ்டடியில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தந்த காரியங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். மரணத்தை குறித்து நாம் தியானிப்போம், மரணத்தை குறித்து நாம் யோசிப்போம். நமக்கு ஜீவன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல மரணமும் நமக்கு அந்த அளவுக்கு முக்கியம். ஏன்னா மரணம்தான் ஒரு வாசல், மரணம்தான் நம்முடைய நித்திய ஜீவனுக்கான திறவுகோல். அந்த திறவுகோலையும் அந்த வாசலையும் சரியாக நாம் பயன்படுத்த, அதற்கு சரியாக ஆயத்தமாக நம்மை அர்ப்பணிப்போம். இன்னும் கர்த்தருக்கு என்று சொல்லி பரிசுத்தமாய் வாழ, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு கர்த்தருக்கு என்று சொல்லி உண்மையுள்ள கிறிஸ்துவர்களாய் நாம் வாழ நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை மரண பரியந்தம், மரணத்திற்கு பின்பதாகவும் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் இன்னொரு பைபிள் ஸ்டடியில் நாம் இணையலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.